இன்னைக்கு வீடியோவில் வெத்தலையை வச்சு டேஸ்டியான வெத்தலை சாதம் சட்டுன்னு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெத்தலையை கிளீன் பண்ணி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேன்ல 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகாய், வறுத்த வேர்க்கடலை ஒரு கைப்பிடி சேர்த்து வறுத்துக்கலாம். ஆனதை மிக்சி ஜாருக்கு மாற்றி கொரகொரப்பா அரைச்சிக்கலாம். பேன்ல எண்ணெய், கடுகு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, வறுத்த வேர்க்கடலை சேர்த்து கலந்துட்டு பூண்டை இடிச்சு சேர்த்து வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா ரோஸ்ட் ஆகுற அளவுக்கு வதக்கிக்கலாம். பொடியா கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் வெத்தலை சேர்த்து வதக்கிக்கலாம். வெத்தலை நல்லா வதங்கினதும் வடிச்ச சாதம் 1 கப்பு சேர்த்து அதனுடைய உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். வறுத்தரைச்ச பொடியை சேர்த்து கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, டேஸ்டியான வெத்தலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுத்து பாருங்க. நம்ம வெத்தலை தான் சேர்த்திருக்கோம்னு யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோல பார்க்குறேன். பை.